சரோஜா சமையலில் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி பண்ணுறத பார்ப்போம். இப்போ வெள்ளரிக்காயை நல்லா தோல் சீவி வச்சாச்சு. இனிமேல் அதை நம்ம எப்படி வெட்டணுமோ அப்படி வெட்டிக்கிடலாம். நான் வெள்ளரிக்காயை ஸ்லைஸ் பண்ணி ரவுண்டாக வெட்டியிருக்கேன். இனிமேல் வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காயை தோல் சீவி ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் தயிர் தேவையான அளவு வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு தேங்காய், 4 பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை துருவல் முறையில் அரைக்கணும். அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எடுத்து தேங்காய், சீரகம், பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய் அதை துருவல் முறையில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஸ்டவ்வில் நம்ம ஃபேனை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். அந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலையை போடணும். கடுகு கருவேப்பிலை போடணும். கடுகு நல்லா முடிச்ச பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க வெள்ளரிக்காயை இதில் போடணும். தேவையான அளவு உப்பு போடணும். நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடணும். போட்டுட்டு வெள்ளரிக்காயை நல்லா கிண்டி கொடுக்கணும். அப்புறம் மூடி வைக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்க்கணும். இப்போ வெள்ளரிக்காய் நமக்கு ரெடி ஆகிட்டு, அதில் சீரகம், பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சுக்கோல, அதை இப்போ இதில் போடணும். போட்டால் அந்த மிளகாய் வாடை போயிடும். போட்டு கிண்டிடணும். இதை கிண்டி கொஞ்ச நேரம் இதில் மிக்ஸ் பண்ணணும். அந்த வாடை இதில் போகிற வரை, மிளகாய் பச்சை வாடை போகிற வரை இதில் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். இது நமக்கு நல்லா ரெடி ஆகிட்டு, இப்போ அடுப்பை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தயிர் ஊற்றணும். அடுப்பை இறக்கிடணும். அடுப்பை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தயிர் ஊற்றணும். இனிமேல் நம்ம 5 நிமிஷம் கழித்து அடுப்பை இறக்கி 5 நிமிஷம் கழித்து நான் தயிர் ஊற்றுறேன். இதில் தயிரை இப்படி ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணணும். தயிரை மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான். இன்றைக்கி சரோஜா சமையலில் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி. இன்றைக்கி சரோஜா சமையலில் சுவையான வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிட்டு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.